அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎஸ்சியின் கிச்சன் யூடியூப் சேனல்ல வெஜிடபிள் மாங்காய் புலவ் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ பதிவு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் மாங்காய் புலவ் பண்றதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நாம அதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஸ்மதி ரைஸ் வடிக்கும் போது தண்ணி கம்மியாக வைக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். சாதம் நல்ல உதிராக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் வடித்து தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை கீத்தி அதில் போடுங்க. பச்சை மிளகாயை நல்ல வதங்கின பிறகு வெங்காயத்தை இதை மாதிரி கட் பண்ணி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த வெஜிடபிள் மாங்காய் புலவ் பண்ணுறதுக்கு நாம் கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் தனித்தனியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு அதில் போடுறோம். உருளைக்கிழங்கு இது மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எப்படி நீட்டாக நறுக்குவோமோ அதே மாதிரி அதில் ஒரு பாதி அளவு நாம் நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ கேரட் அதில் போடுறோம். கேரட்டு போட்டு அதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணணும். ஒவ்வொரு காயாக போடணும். மொத்தமாக எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது. ஒவ்வொன்றா போட்டு நம்ம இதில் ஃப்ரை பண்ணுறோம். இந்த சமையல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது. அதை சாப்பிட முடியுதா அதுதான் முக்கியமான விஷயம். சில பேர் என்னெல்லாமோ பண்ணுவாங்க, முந்திரி பருப்பு அது இதுன்னு போடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடவே முடியாது, டேஸ்ட் இருக்காது. எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. எல்லாரும் நல்ல விரும்பி சாப்பிட முடியுதா, அதை நல்ல டேஸ்டியாக இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதில் நம்ம முட்டைக்கோஸ் போட்டு அதையும் சேர்த்து இதனோட நல்ல ஃப்ரை பண்ணுறோம். லேசாக 2 தண்ணி தெளித்து கூட நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். முடிஞ்சால் ஒரு 5-10 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள், மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவிலே நல்லா வந்துடும். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்ன்னு சொல்லி தனியாக வச்சுருப்பாங்க. அது ஒரு பாக்கெட்டு வாங்கி அதில் கொட்டி நல்ல திரும்ப ஒரு கிளறுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த காய்க்கு நீங்கள் லேசாக கொஞ்சம் சால்ட்டு லேசாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் அதில் ஊற்றுறோம். நம்ம தக்காளி இதில் எடுக்கலை, அதனால் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டொமேட்டோ அதாவது தக்காளி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இஞ்சி பூண்டு இது தக்காளி சேர்த்து போட்டு மிக்சியில் நல்ல குழைய அரைச்சி கூட இதில் மிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பெஸ்ட்டு டொமேட்டோ சாஸு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோயா சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சோயா சாஸ் போட்டோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் இதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். மீண்டும் நல்ல ஒரு கிளறணும். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம பாஸ்மதி ரைஸு சாதம் வடித்து தனியாக அதை ஆற வச்சுருக்கோம். நல்ல ஒரு இதில் சட்டியில் போட்டு நல்ல ஆற வச்சுருக்கோம். அதில் நம்ம 2 ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். உங்கள்கிட்ட நெய் நிறைய இருந்தது அப்படின்னா கூட 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். நெய் எவ்வளோக்கு ஊற்றுறோமோ அவ்வளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் விஷயம். இப்போ நம்ம அதில் இந்த வதக்கிய காய் எல்லாத்தையும் அதில் கொட்டுறோம். இந்த வதக்கின காய் எல்லாத்தையும் அதில் கொட்டி நல்ல அடிவட்ட கிளறணும். நல்ல ஒரு கிளறணும். இதில் நாம் தேவையான அளவு அதாவது ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு நம்ம அதில் மேலோட்டமாக அப்படியே தூவி விட்டுட்டு நல்ல கிளறணும். இந்த காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாத்தோட நல்ல மிக்ஸ் ஆகணும்.
சாதம் பாஸ்மதி ரைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நல்ல உதிராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதில் உங்கள் விரல் வந்து ஒரு 1.5 இன்ச்சு முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். நல்ல சாதம் உதிராக வந்துடும். சால்ட் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல அடிவட்ட கிளறுங்க. இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் இந்த மாங்காவை வந்து நம்ம இந்த தேங்காய் சீவுறது இருக்கும், அதில் வந்து சீவி தனியாக வச்சுருக்கோம். ஒரு பாதி அளவு மாங்காவை ஸ்லைஸ் பண்ணி அந்த கேரட்லாம் சீவுறது இருக்கும், அதில் வந்து இந்த மாங்காவை ஸ்லைஸ் பண்ணி தனியாக வச்சுருக்கோம். கடைசியில் இந்த மாங்காவை நம்ம அதில் மேலோட்டமாக அப்படியே தூவி விட்டு திரும்ப நல்ல ஒரு கிளறி அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே ரியலி இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இது நல்ல கிளறின பிறகு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அதில் அப்படியே மேலோட்டமாக தூவுறோம். இதை நல்லா கிளறிட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. உடனே சாப்பிட்டா சரியாக இருக்காது. ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள் மாங்காய் புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க. நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.